அந்த கெட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஓகே, ஸோ வீடு குடி போயிட்டு இப்போது 2வது நகை பார்த்தீங்கன்னா நான் மீட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு நகை மீட்டிருந்தேன், அதை நான் விளாகில் நான் காமிக்கல. ஸ்டாலினி காசு வந்து 5000 இன்றைக்கி தான் எடுத்துருக்குறாங்க. போட்டு ஒரு வாரம் ஆகும்லம்மா? ம், 5000 பாருங்க. எனக்கு ஆக்சுவலி ஏறாது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால எனக்கு கிடையாது இந்த 1000 பணம். இப்போ 5000 பாருங்க. பாட்டி வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? ரெண்டு சோளம், அப்புறம் வந்து கொய்யாக்காய், அப்புறம் வாழைப்பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பேங்க்கு தான் திரும்ப போக போகிறேன். தொடர்ந்து பிளாகை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஆல்ரெடி போன வீடியோஸ் போட்டிருந்தேன். பேங்க் போயிட்டு ஒரு அட்டைக்கு வட்டி கட்டிட்டு வந்தேன். இன்னொரு அட்டை வந்து வட்டி கட்டாமல் இருக்குது. அது வந்து நகையை மீட்டர்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 25000 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நான் நகையை வந்து மீட்டுட்டு தான் வரப்போகிறேன். ஏன்னா அந்த நகையோட வட்டி ஆசலும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 76600 சம்திங் தான் வந்துச்சு. என்னால் மீட்க முடியாததுனால அவங்க மேலே 1,48,000 வைக்க சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ காசு நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால் ஒரு 25 ரெடி பண்ணி இன்றைக்கி போயிட்டு நகையை மீட்டுட்டு வரப்போகிறேன். தொடர்ந்து பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வண்டியை வந்து ஆன் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் பேங்க் புக்கு நம்ம வட்டி கட்டுற அட்டை எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ திங்ஸாக நான் பேங்க்கு இப்போ எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே, போகலாம். இன்றைக்கும் இந்த கெட்டப்பில் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நம்ம 11 மணிக்குள்ளே பேங்க்கு போயாகணும். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டுருக்கேன். பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது நகையை மீட்டுட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். கட்டாரிக்கு போயிட்டுருக்கேன் சேத்தியத்தோப்புலேருந்து. இப்போ எறும்பூருக்கு நேராக நிற்கிறேன். இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலி இந்த இடம் நல்லா பாருங்கள். தைப்பூச அன்னைக்கு இங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஒன்று ஆயிடுச்சு. இந்த இடம் தான் சம்திங் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவர், வலசக்காடு, அவர் ஸ்பாட் அவுட்டு. இந்த இடத்துக்கு வேறு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரோட்லலாம் போனீங்கன்னா பார்த்து வண்டி ஓட்டிட்டு பொறுமையாக போங்க. ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்தார், ஆனால் ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஹலோ, ஸோ நான் இந்த கெட்டப்பில் தான் வந்தேன். இந்த கெட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஓகே, வீடு பூட்டிருக்கு. இங்கே உளுத்தஞ்செடி, நெல் பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. அம்மா வீட்டில் இல்லை. கரெக்டாக டைம் பாருங்கள், 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு எப்படி இருக்குது இங்கே பாருங்களேன். ஒரு அண்ணன் கூட நிறைய தட்டைப்பயிர் வந்து காஞ்சதை எடுத்து வச்சிருக்காங்க. அம்மா விருதாசலம் போயிருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா மெத்த வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. பேங்க்லேருந்து வரும்போது உங்கள்கிட்ட ஒரு இடத்த காமிச்சேன். ஆனைவேரி தாண்டினதுமே பார்த்தீங்கன்னா எறும்பூருக்கும் ஆனைவேரிக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன். தைப்பூசம் அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு அம்மா வீட்டில் வந்து எல்லாருக்குமே நம்ம கோவில் அன்னதானம் போட்டோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு மதியம் அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, வேப்பூர்லேருந்து ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு ராயல் என்ஃபீல்டு
பைக்கில் தான் வந்திருக்கிறாரு. ஆந்திராக்காரங்க பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து நெல்லாக இருக்கிற மிஷின் வந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. லாரி கீழே போயிட்டு அவர் கால்லாம் பார்த்தீங்கன்னா நசுங்கிருச்சு. தலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தலையில் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாரு. கால் நசுங்கினதுல தான் ஸ்பாட் அவுட்டு. ஹஸ்பண்ட் வந்து காமிச்சிருந்தாங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட ஊர் வந்து வலசக்காடு, சேத்தியத்தோப்பு பக்கம் வலசக்காடு. ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகத்து வரும். ஆக்சுவலி அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு கிளம்ப இங்கேருந்து 5 மணிக்கு பசங்களை கூட்டிகிட்டு அந்த வழியாக தான் போனோம். போகும்போதே நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் போனோம். ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. நிறைய பிளட்லாம் ரோட்டில் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிளட்டாக இருந்துச்சு. அப்போவே நான் தனுஷிக்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், இங்கே ஏதோ நேற்று ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல அப்படின்னு தனுஷிக்கிட்ட சொல்லிட்டே தான் போனேன். வீட்டுக்கு போனதுமே ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவர் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 வீலர்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க, பொறுமையாக போங்க. ஒரு செகண்டில் என்ன ஆகும்னே தெரியாது. தயவு செய்து வண்டியில் போகும்போது பொறுமையாக போங்க. ஆல்ரெடி எனக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என் வண்டியை வந்து குத்தி டேமேஜ் பண்ணி விட்டாங்க. எனக்கு கையில் அடி. பசங்கள்லாம் வண்டியில் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் பொறுமையாக போனதுனால நான் தப்பிச்சேன். நான் கொஞ்சம் வேகமாக வந்ததுன்னா அவங்க வந்து என்னை இடிக்கும்போது அவங்க ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு செகண்டில் நடக்கிறது தான். ஓகே, இப்போ பேங்க்லேருந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு பேங்க்கு போனேன். நகை மீக்கிறதுக்காக எழுதி கொடுத்துருந்தேன். 12 மணிக்கு மேலே நகை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணி 12:30 நகை எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பவுன் எடுத்துகிட்டு பேங்க்கு போனீங்கன்னா 70,000க்குலாம் வைக்க முடியாது. 1.5 லட்சத்துக்கு தான் வைக்க முடியும். நான் எப்படியோ ஒரு 25,000 புரட்டி நகையை பார்த்தீங்கன்னா மீட்டுட்டேன். இப்போ காமிக்கிறேன். 2 பவுன் செயின் நான் வச்சுருந்தேன். இப்போ அதை மீட்டுட்டு வந்திருக்கேன். நகையை காமிக்கிறேன் பாருங்க. இருக்கு பாருங்க. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா 2 பவுன் செயின் மீட்டாச்சு. ஸோ வீடு குடி போயிட்டு இப்போ 2வது நகை பார்த்தீங்கன்னா நான் மீட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு நகை மீட்டிருந்தேன், அதை நான் விளாகில் நான் காமிக்கல. இப்போ இது 2வது நகை 2 பவுன் செயின் வந்து மீட்டுட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 பவுன்லாம் வந்து 70,000 80,000 1 லட்சம் வரைக்குமே வைக்க விட மாட்டேங்கிறாங்க. 1.5 லட்சத்துக்கு மேலே தான் வைக்க விடுறாங்க. ஏன்னா நகையோட ரேட்டு ஏறினதுனால பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஏற்றிட்டாங்க. ஸோ நம்ம கேட்குற அமௌண்ட்டை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம நகை வைக்கணும். இப்போ அம்மா வந்ததும் அம்மாவை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் பாருங்க 3 மணி போல் ஆகுது. இப்போ அம்மா வந்து விருதாச்சலத்துலேருந்து வந்திருக்காங்க. 2 பை நிறையா நம்ம எடுத்து வந்திருக்காங்க. என்ன எடுத்து வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சந்தையில் வாங்கிட்டு வந்தியா? ஏம்மா சின்ன சின்ன சைஸா உருளை? அக்கா வாங்கினதியா? உருளை அடுத்து சோளக்கருது 2. அது என்னது? இது என்ன சாமி போட்டால் வைக்கணுமாம்மா? எல்லாம் உப்பு இது பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக அக்கா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மைதா மாவு பாக்கெட்டு, ஊறுகாய் பாட்டில் 234 ரூபா போட்டிருக்கு. ஆச்சி என்ன ஊறுகாய்? பூண்டு ஊறுகாய். இது 1 கிலோ. அடுத்து இது என்னது? கடுகு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ரசப்பொடி, இது எள்ளு எள்ளு, ஆட்டுக்கறி குழம்பு அக்கா வீட்லையா? அது இது ஒரு குடல், ஆட்டுக்குடல் குழம்பு அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. ஒரு கட்டப்பை க்ளவுஸு, இன்னொரு கட்டப்பையில் என்ன இருக்குது? யாருக்கு அது? செப்பல். அம்மாவுக்கு செப்பல். அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆயில் பாக்கெட்டு. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு விருதாச்சலம் போயிட்டு அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது. இங்கே பாருங்க, ஸ்டாலினி காசு வந்து 5,000 ரூபா இன்னைக்கு தான் எடுத்துருக்குறாங்க. போட்டு 1 வாரம் ஆகும்லம்மா? 5,000 ரூபா பாருங்க. எனக்கு ஆக்சுவலி ஏறாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால எனக்கு கிடையாது இந்த 1000 ரூபா பணம். இப்போ 5,000 ரூபா பாருங்க. இன்னைக்கு தான் அம்மா விருதாச்சலம் போனதுனால எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தங்கச்சிக்கு புதுசாக மாலை வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அம்மா எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போது ஆடு கட்டுறதுக்கு போயிருக்காங்க. இப்போ ரேஷன் கடைக்கு நான் போயிட்டு பொருள்லாம் வாங்கணும். இங்கே ஆடு கட்ட போகிறேன்ட்டு போனாங்க. பாருங்கள் எல்லாம் வந்து அப்படியே நிற்கிது. ஆடை எங்கம்மா கொண்டு போய் கட்ட போகிறா? வயல்லையா? இதுக்கப்புறம் போயாமே போது 3 மணிக்கு மேலே. இப்போ இந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு எழுத்த
கரம்பில் போயிட்டு கட்டி போட போகிறாங்க வயலில். காலையில் அப்பாட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே கட்டி போட சொல்லி. இப்போ ஒரு 2 மணி நேரம் மேம். சீரம் கட்டிட்டு வாங்க, போயிட்டு ரேஷன் கடையில் பொருள் வாங்கணும். இப்போது ஆட்டை கொண்டு போயிட்டு அங்கே வயலில் கட்டிட்டு வந்துட்டு இப்போ ரேஷன் கடையில் போயிட்டு நம்ம பொருள் வாங்கணும். கொய்யா மரத்தில் நிறைய கொய்யா பழம் இருக்குது பாருங்கள். நிறையா இருக்கா கொய்யா பழம்? அது ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ பாருங்கள் நிறையா வந்து பூத்துருக்கு. கொய்யா பழம் நிறையா இருக்குது மரத்தில். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பழம் இருக்குன்னு. இன்னும் நிறைய வீட்டுக்கு பின்னாடி வந்து கொய்யா மரத்தில் பழம் நிறையா இருக்குது. அம்மா வந்ததும் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அறுவடை பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஸோ இப்போது ரேஷன் கடைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி சக்கரை வாங்குறதுக்கு பை சாக்கெலாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். 16 கிலோ 10 கிலோ மிளகாய். பாரு ஒன்று நீ பார்க்க வேணாம், பார்க்க வேணாம். இந்த மாதம் எல்லாமே நல்லா குண்டை கட்டாவது கொஞ்சம் பழுப்பாக இருக்கும். ஒரு தராது 36 கிலோ. சக்கரை எத்தனை கிலோ? 3 கிலோ. 2 கார்டுக்கு சேர்த்து தானே? எனக்கு 1 கிலோ உனக்கு 2 கிலோ. துவரம்பருப்பு எத்தனை கிலோ? துவரம்பருப்பு 2 கிலோ. பெருசு பெருசாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு பரவாயில்ல. மாதம் யாரும் மேக்ஸிமம் வேணாம்னு சொல்லுவேன். ஒரு மாதம் நிறைய பேர் வேணாம். ரெண்டு ஆயில் பாக்கெட். இப்போது ரேஷன் கடையிலேருந்து பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போது வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் அம்மா நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு கொய்யாப்பழத்தை அறுத்து எடுத்துக்கிட்டு இப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இன்னும் மாடு வந்து பால் வந்து அம்மா கறந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மரத்தில் வந்து கொய்யாப்பழம்லாம் அறுவடை பண்ண போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ பழம் நம்ம வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணுறோன்னு. இப்போது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அறுத்து கொடுக்குறாங்க. காமி அதில் 1 காய். இங்கே வருங்க. வாவ் சூப்பராக இருக்கு. அதானே என்ன வேணுமா? இதில் பார்த்தீங்கன்னா 3 எல்லாம் பிஞ்சாக இருக்குமா. பார்க்க பெருசாக தான் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து காய். அது பழுகிட்டு வா பின்னாடி. அது வந்து சூரியன் வெளிச்சத்தில் அப்படி இருக்குது கலராக. வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பார்க்கலாமா. ஒரு 3 கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா பறிச்சிருக்கோம். இப்போது வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பார்க்கலாம். இது கொய்யா தலை தானே இது? இது இங்கே கட்டி தொங்குறது. ஆடு திங்குதா? இங்கே பாருங்க காயோட வெட்டி ஆட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க தழைய. நம்ம கொல்லையில் பார்த்தீங்கன்னா நெல் வந்து அறுவடை பண்ணியாச்சு. ஃபுல்லாக நம்ம சொந்த வயல் வைக்கில் பார்த்தீங்கன்னா சுருட்டி அழகாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம மாட்டுக்கு பாதி வைக்கல் விற்றுட்டு திங்க தானே. பாதி வைக்கல் பார்த்தீங்கன்னா விற்றுட்டாங்க. வீட்டுக்கு தேவையான வைக்கல் வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு போகத்துக்கு இது. பாத்திரம் வேணும், எல்லாம் வேணும். இதை நீங்கள் வச்சுட்டு வரோம். தென்னை மரத்தில் நிறையா பார்த்தீங்கன்னா தேங்காய் இளநீ எல்லாமே இருக்குது. போயிட்டு நம்ம இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ கொய்யா பழம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பழம் இருக்குது. இந்த சின்ன கண்ணில் பாருங்கள், இங்கே பாருங்கள் சின்ன போது கண். இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த சின்ன கண்ணில். ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே காய். இதில் பழம் இருக்குது. தேவர் வாங்கிருக்கு.
கொய்யா பழம் அறுவடை பண்ணுறதுக்கு 2 குண்டான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சைடு இருக்குமா? கிளை உடச்சிக்கு போகுது. ம் இரு இதை பிடிச்சி எடுக்கிறோம். பாருங்க பழம் 2 பழம். காய் மாதிரி காய். அந்த ஒரு மரத்தில் பாருங்க ஒரு 10 காய் கிட்டத்தட்ட பறிச்சிருக்கோம். எல்லாம் செங்காய். பெருசாக இருக்கு பாருங்க, பெரிய சைஸ் காய் மாதிரி தெரியுது. எது ஒன்றே ஒன்று இருக்கு. இந்த மரத்தில் ஒரு 3 காய் பறிச்சிருக்கோம், மற்றதெல்லாம் காயாக இருக்குது. இப்போது இந்த மரத்தில் மொத்தம் கொய்யா மரமே ஒரு 7-8 மரம் இருக்கும் போல். பாருங்க அங்கே ஒரு 3 மரம் இருக்குது. வாழைப்பழம் கீழே கிடக்கு. சிச்சோ நல்ல வாழைப்பழம் வச்சு நல்லா பெருக்க வேண்டியது. பூவும் வாழைப்பழம் அது. அணில் எல்லாமே சாப்பிட்ருச்சு. சரி வீடு சாப்பிட்டா போகுது. இங்கே ஒரு 3-4 கொய்யா மரம் இருக்குது. ஆனால் இதிலலாம் காய் இல்லை. எங்க பெரிய சைஸா காய் காய் காய். இங்கே பாருங்க மரத்தில் வெட்டுறேன்னு எவ்வளோ காய் வெட்டி பிச்சு போட்டு வச்சுருக்காங்க கொய்யா காயை. இந்த மாமரத்தை இந்த கொய்யா மரம் வீணாக்குதுன்னு ஃபுல்லாக மரத்தையே வெட்டிட்டாங்க. அதில் அவ்வளோ காய் இருந்திருக்கு. வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக வந்து தீப்பெட்டி நெல். இங்கெல்லாம் நான் அறுவடை பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா சீட்டு போட்ட வீடு அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அம்மா வீடு தெரியும், இங்கேருந்து பார்த்தா என்னோடய வீடு தெரியும். அந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள், பாருங்கள் அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வீடு. ஏம்மா பிஞ்சுமா. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மதிய சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா குடல் குழம்பாம்மா, ஆட்டு குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போது 4 மணிக்கு இப்போ சாப்பிட்றேன். அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்றாங்க. நானும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இங்கே பாருங்கள் ஹாட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஒரு சீல் குத்தியே கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் போல். ஸோ ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. என்னோடய ரேஷன் கார்டுக்கும் அக்கா ரேஷன் கார்டுக்கும் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஹாட் பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. பாருங்கள் ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த ஹாட் பாக்ஸோட ப்ரைஸ் பாருங்கள் 975 ரூபா போட்டிருக்கு. ஸோ ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறது அங்கே தோட்டத்தில் இருக்குது. எனக்கும் அக்காவுக்கும் இப்போ வாங்கி வச்சுருக்காங்க. என்னோடய ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். இப்போது வீட்டுக்கு போகிறதுக்காக என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். 2 சோளக்காரை தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து எலுமிச்சம்பழம், இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் காய்ச்ச கொய்யாப்பழம், ஒரு சீப்பு வாழைப்பழம், ரஸ்க்கு, ஒரு பாக்கெட் ப்ரெட்டு, அடுத்து இங்கே 2 சீப்பு சின்னதாக இருக்குது பாருங்கள் வாழைப்பழம். ஸோ இதை மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டேன். இன்னும் பால் வந்து கறந்துட்டுருக்காங்க. கரெக்டாக இப்போ ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டுருக்காங்க. இப்போது பால் எடுத்துகிட்டு கிளம்பணும். பால் பார்த்தீங்கன்னா கறந்தாச்சு. 1/4 லிட்டர் கூட வராது எட்டுக்கு. கண்ணுக்குடி குடிச்சிச்சா? 6 லிட்டர் வரும். கண்ணுக்குடி குடிச்சிச்சா? பாருங்கள் 1/2 லிட்டர் கூட வராது.
கறந்தாச்சு. இங்கேருந்து இப்போது சிதம்பரம் என்னோடய வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னென்ன கொண்டு போகிறேன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சிதம்பரம் போக வேண்டியதான். இங்கே கரெக்டாக வந்து ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு. ஒரு 6 மணிக்குள்ளே இப்போ நான் போய் ஆகணும். ஸோ இங்கேருந்து இப்போது கிளம்பியாச்சு. இப்போ கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துலேயே முருங்கைக்காய் வந்து பறிச்சிட்ருக்காங்க. சாம்பார் வைக்கிறதுக்காக அம்மா இப்போ முருங்கைக்காய் பறிச்சிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முருங்கை மரம். நம்ம குப்பைக்குழி, நம்ம வீட்டு குப்பைக்குழியில் இருக்குது. கமே அது இன்னொன்று வித்தல இப்படி டாமி என்ன அங்கே இருக்க மாட்டேங்க. அங்கே ரோடு போவதா? ஷோ ஷோ ஸோ ஒரு 6-7 காய் பார்த்தீங்கன்னா வசலாயிடுச்சு. நீ வாங்கு, அந்த அளவுக்கு திறமை இல்லை. ஆன்லைனில் வாங்கினா அப்படி தான் இருக்கும். இந்த சைடில் வைப்போம். இப்போ அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் என்னோடய வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் சேஃபாக போகணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கர்ச்சிப்லாம் கட்டிட்டு கிளாஸ் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஆகும் நான் சிதம்பரம் போகிறதுக்கு. போவோம் அப்படியே பொறுமையாக. இப்போ கரெக்டாக ஒரு 5 மணி கிளம்பியிருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6-6:30 பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, கிளம்பலாம். சரி, எங்கள் ஊர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்ரு. மெயின் ரோடுக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிதம்பரம் ஒரே ரோடு போக வேண்டியதான். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணி போல் வந்தாச்சு. எல்லாத்தையும் இப்போது எடுக்கணும். தன்ஷி வா, எல்லாத்தையும் எடு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. பால் எடு எல்லாத்தையும். கரெக்டாக ஒரு 6 மணி போல் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? 2 சோளம், அப்புறம் வந்து கொய்யாக்காய், அப்புறம் வாழைப்பழம் 3 சீப் எடுத்து வந்துருக்கீங்க. எலுமிச்சம்பழம், முருங்கைக்காய், அப்புறம் கறி குழம்பு எடுத்து வந்துருக்கீங்க. ஹாட் பாக்ஸ், அப்புறம் பால், அப்புறம் வரிக்கி. பாருங்க எல்லா ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாம். கரெக்டாக ஒரு 6 மணி போல் இப்போ நம்ம சிதம்பரம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நல்லபடியாக பேங்க்கு போயிட்டு நகையை மீட்டுட்டு அங்கேருந்து ஊருக்கு போயிட்டு அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு ஈவினிங் அம்மா அப்பா கொடுத்த திங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.